விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து. இதோட பின்னணி என்ன, என்னென்ன பாதிப்புகள், வாங்க விரிவா பார்க்கலாம். எல்லாத்தையும் இழந்தவங்களோட இந்த மாதிரி மனச நொறுக்கிற கேள்விகள்ல இருந்துதான் இந்த சோகமே தொடங்குச்சு. மொத்தமா 25 உசுறு போயிருக்கு. இந்த விபத்துல பல குடும்பங்கள் மொத்தமா சிதைஞ்சு போச்சு. சரி, அந்த துரதிருஷ்டவசமான நாள்ல கட்டனார்பட்டி கிராமத்துல நிஜமா என்னதான் நடந்துச்சு? இந்த விபத்துல ஃபேக்டரியோட 5 ரூம்ஸ் தரமட்டமாச்சு. வெடிச்ச சத்தம் 10 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டுச்சு. இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி தங்களோட எதிர்காலத்தை தொலைச்ச பல கிராம மக்களோட கதைகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இறந்த 25 பேர்ல 21 பேர் பெண்கள். இந்த மாணவி மாதிரி பல பேருக்கு பெத்தவங்களோட இழப்பு அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிடுச்சு. இந்த கோர விபத்துல பல குழந்தைங்க அனாதையாக்கப்பட்டாங்க. ஒரே நிமிஷத்துல அவங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. இவ்ளோ ஆபத்தான வேலைக்கு ஏன் போறாங்க? அதுக்கு பதில் அந்த பகுதியோட பொருளாதார நிலைமையில தான் இருக்கு. சிவகாசி பகுதினாலே பட்டாசு தான். தலைமுறையா இதுதான் இங்க மெயின் தொழில், முக்கிய வருமானம். ஆபத்துன்னு தெரிஞ்சும் இந்த வேலைக்கு போறாங்க. ஏன்னா பொழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழி இல்ல. அளவுக்கு அதிகமா தொழிலாளர்கள், முறையற்ற குத்தகைன்னு பல பாதுகாப்பு மீறல்கள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த சோகத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நீதிக்காகவும் முறையான இழப்பீட்டுக்காகவும் போராட ஆரம்பிச்சாங்க. அரசு அறிவிச்ச இழப்பீடு பத்தாதுன்னு இறந்தவங்க உடல்களை வாங்க மறுத்து குடும்பத்தினர் போராட்டம் நடத்தினாங்க. குடும்பங்கள் கேட்டது 25 லட்சம். ஆனா அரசாங்கம் முதல்ல அறிவிச்சது வெறும் 5 லட்சம் தான். இந்த சம்பவம் மாநில, தேசிய அளவுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. உடனே அதிகாரிகள் களத்துல இறங்குனாங்க. காயமடைஞ்சவங்களுக்கு நிதி உதவியோட பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட படிப்பு செலவை அரசே ஏத்துக்கணும்னு அறிவிச்சாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விஷயத்த தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. 2 வாரத்துல இத பத்தின முழுமையான அறிக்கை வேணும்னு தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த விருதுநகர் சம்பவம் ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. வாழ்வாதாரத்துக்காக வாழ்க்கையே பணயம் வைக்கலாமா? இது நம்ம எல்லாரையும் ரொம்பவே உழுக்குன ஒரு சம்பவம். ஆனா இது வெறும் ஒரு விபத்துன்னு கடந்து போயிட முடியுமா? இல்ல இதுக்கு பின்னாடி சரிசெய்யப்படாத ஒரு அமைப்பு ரீதியான கோளாறு இருக்கா? வாங்க இந்த நிகழ்வு எழுப்புற சில கடுமையான கேள்விகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 25, இந்த நம்பரை பாருங்க. இது வெறும் ஒரு கணக்கில்ல. இந்த கோர விபத்துல பறிப்போன உயிர்களோட எண்ணிக்கைன்னு சில அறிக்கைகள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு உயிருக்கு பின்னாடி எவ்வளவு கனவுகள், எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்திருக்கும்னு. இந்த ஒரு எண்ணே போதும் இந்த துயரத்தோட ஆழத்தை நமக்கு புரிய வைக்க. இந்த துயர சம்பவம் நடந்தது நம்ம தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டம் பக்கத்துல இருக்கிற கட்டினார்பட்டிங்கிற இடத்துல தான். ஏப்ரல் 19ஆம் தேதி 2026. அந்த ஒரு நாள் அங்கிருந்த பல குடும்பங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. சரி, முதல்ல அங்க அப்படி என்னதான் ஆச்சு? அந்த பெரிய வெடி விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அந்த விபத்து நடந்தப்போ அந்த ஃபேக்டரிக்குள்ள 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்ததா சொல்றாங்க. 100 பேர். அந்த வெடிமருந்து சூழல்ல அவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வருது இல்லையா? இதுவே அந்த விபத்தோட கடுமைய சொல்லுது. அடுத்து நாம பார்க்க போறது இந்த விபத்தோட மிக கொடூரமான பக்கம். அதாவது மனித உயிர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு. இது வெறும் நம்பர்ஸ் பத்தின விஷயம் இல்ல, இது வாழ்க்கையை பத்தினது. இந்த விபத்துல ஒரு பெரிய சோகம் என்னன்னா, எத்தனை பேர் இறந்தாங்கங்கிற சரியான கணக்கு கூட உடனே தெரியல. சில ரிப்போர்ட்ஸ்ல 18 பேர்னு சொல்றாங்க, சிலதுல 25 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. பாருங்க, நம்பர் மாறலாம், ஆனா அந்த ஒவ்வொரு உயிருக்கு பின்னாடி இருக்கிற வலி மாறாது. அது ரொம்ப பெருசு. இறந்தவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பலர் ரொம்ப மோசமான தீக்காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பேர் பெண்கள்னு சொல்றாங்க. இது இந்த துயரத்துக்கு இன்னொரு வேதனையான பரிமாணத்தை கொடுக்குது. ஓகே, இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? விசாரணையெல்லாம் எப்படி போச்சு? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்றாங்கன்னா, பட்டாசு செய்யறதுக்காக அந்த கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன் தான் இந்த பயங்கரமான வெடிவிபத்துக்கு காரணமா இருந்திருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க. பாருங்க, ஒரு சின்ன பொறி எவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்குன்னு. இந்த விஷயம் சாதாரணமா முடியல. இது தேசிய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது NHRC தானாவே முன்வந்து இந்த கேஸை கையில எடுத்திருக்காங்க. அவங்க உள்ள வராங்கன்னாலே இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சோ NHRC உள்ள வந்ததால இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இது வெறும் ஒரு தொழிற்சாலை விபத்து தானா, இல்ல இது ஒரு மனித உரிமை மீறலா? இது சாதாரண வார்த்தைகள் இல்ல, தேசிய மனித உரிமைகள் ஆணையமே சொல்லியிருக்கு. இது ஒரு மனித உரிமை மீறல் பிரச்சனையாக இருக்கலாம்னு அவங்க சொன்னது இந்த வழக்கையே வேற ஒரு கோணத்துக்கு கொண்டு போகுது. இது வெறும் கவனக்குறைவால நடந்த விபத்துங்கிறத தாண்டி தொழிலாளர்களோட அடிப்படை உரிமைகளையே மதிக்கலையாங்கிற கேள்வியை எழுப்புது.
என்ஹெச்ஆர்சி சும்மா அறிக்கை மட்டும் விடல, அவங்க நேரடியா ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசுக்கும் போலீஸுக்கும் நோட்டீஸ் அனுப்பி 2 வாரத்துல பதில் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. காயமடைஞ்சவங்க நிலைமை என்ன, விசாரணை எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தீங்களா இல்லையா, இப்படி எல்லாத்துக்கும் முழுமையான ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, என்ஹெச்ஆர்சியோட இந்த மொத்த விசாரணையும் ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அந்த ஃபேக்டரியில சட்டப்படி இருக்க வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு விதிகள் கூட பின்பற்றப்பட்டதா இல்லையா, இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் எல்லா உண்மையும் அடங்கியிருக்கு. சரி, இப்போ இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் தனியா பார்க்காம கொஞ்சம் பெரிய படமா பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு தொடர்கதையா இருக்கு. உண்மையா சொன்னா இது சிவகாசி விருதுநகர் பகுதிகளில் புதுசா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வருஷ கணக்கா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை விபத்து நடக்கும், பாதுகாப்பு பத்தி பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல மறுபடியும் இதே மாதிரி ஒரு சோகம் நடக்கும். இது ஒரு முடிவே இல்லாத கதையா போயிட்டு இருக்கு. அப்போ கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான். இன்னும் எத்தனை உயிர்களை நாம பலி கொடுக்கணும்? வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கிற இந்த பாதுகாப்பு விதிகளெல்லாம் எப்போதான் நிஜமாவே கடுமையா அமல்படுத்தப்படும்? இதுக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி துயரங்கள் தொடரத்தான் செய்யுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்.